சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே சிந்தாமணி பார்வதியோட வீட்டில் விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கணுன்னா மீனா உங்கள் கூடயே இருக்கணும். வீட்டு வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ அதிகமான எடை கூடியிருக்கிறதுனால அதெல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவெல்லாம் சாப்பிடணும். வெளியில் மீனா வேலைக்கு அங்கே இங்கேன்னு போனாங்கன்னா உங்களுக்கு நல்ல உணவை சமைச்சு கொடுக்க முடியாது, நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. இப்படி உங்களுடைய எடை அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் மீனாவை பக்கத்துலேயே வச்சு இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவெல்லாம் சமைச்சு தர சொல்லுங்க. மீனாவுக்கு அதை விட வெளியில போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க தானே மீனாவோட மாமியார். அதனால நீங்க சொல்ற எல்லாத்தையுமே மீனா கேட்கணும். ஆனா உங்க வீட்டில் அப்படி நடக்கிறது இல்லையே. மீனாவெல்லாம் நீங்க உங்க கைக்குள்ளேயே வச்சுக்க முடியாது போல. நீங்கள் எப்பயுமே அவமானப்பட்டு நிற்கணும். மீனா நிறைய சம்பாதிச்சு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே இல்லை உங்கள் மருமக மீனா வேலைக்கு போயிட்டுருக்கா. நீங்கள் உங்களையும் கவனிக்க போகிறதில்ல, அந்த மீனாவையும் கவனிக்க போகிறதில்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதுக்குடனே பார்வதியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இனி எனக்காக சமைச்சு கொடுக்குற வேலையை மட்டும்தான் மீனா செய்ய போகிறாளே தவிர்த்து வெளியில் போய் வேலை செய்யலாம் அவளுக்கு நேரம்னு நான் கொடுக்க போகிறதே இல்லை. நான் சொல்கிற எல்லாத்தையுமே மீனா சமைச்சு கொடுக்க தான் போகிறா, வீட்டு வேலையை மட்டும்தான் செய்ய போகிறா. கண்டிப்பாக இனி பூ கொடுக்க மட்டும் இல்லை, டெக்கரேஷன் ஆர்டர் எதுவுமே மீனா எடுத்து செய்ய மாட்டா. சிந்தாமணி நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும், வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே பார்வதியும் என்ன விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க? சிந்தாமணி புரியாமல் பேசுகிறாங்க. மீனா எவ்வளோ பொறுப்பாக இருக்கா. அவள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. மீனா சமைக்கிற சாப்பாடு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும். இதில் நீ வேற தனியாக சமைச்சு கொடுக்க சொல்ல போறியா என்ன அப்படின்னு கேட்க, பார்வதி இதை பற்றி நீ யோசிக்காத. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனாவும் முத்துவும் வர வர ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. வீட்டில் அவங்க என்னை மதிக்கிறதே கிடையாது. இதில் அந்த முத்து வேற இப்போ டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவன் சம்பாத்தியம் போதாதா, மீனா வெளியில் போய் சம்பாதிக்கிறதுனால எனக்கு இந்த சிந்தாமணி முன்னாடி கூட பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேன். என்னை பற்றி வெளியில் மீனா தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காளாமே. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத தானே அந்த மீனா கேட்கணும். அப்படி செய்யலைன்னா இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லைன்னு மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்க சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா மேடம் நீங்கள் என்கிட்ட பேசும்போது என்னவோ நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் மீனாவை உங்களால் எதுவும் செய்ய முடியலையே. முடிஞ்சால் மீனா வெளியில் வேலைக்கு போக முடியாமல் வீட்டு வேலையை பார்க்க வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நானே கேட்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் டான்ஸ் எல்லாம் சொல்லித்தரீங்க, அப்போ நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் எடையும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா நாளையிலேருந்தே நான் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சீக்கிரமாகவே இன்னும் 1-2 மாதத்தில் நான் எவ்வளோ நல்லா எடை குறைஞ்சி காமிக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாக்கு சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் வந்ததால் முத்து கூட சேர்ந்து அங்கே தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லா பூவையுமே வைக்கிறத விஜயா பார்த்துட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா இது என்ன வீடா இல்லை உன் பூக்கடையா, பூவெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, அதுக்குடனே முத்துவும் வேற மீனாக்கு என்ன தனியாக பூக்கடையாக இருக்குது, பூவெல்லாம் இங்கே தானே கொண்டு வந்து வைக்க முடியும், மீனாக்கு 2-3 சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நானும் மீனாவும் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வரோம். இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நானே இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா மீனாவை பார்த்து, ஆமாம் மீனா நீ யாரை கேட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்கிறதுக்கு பூவை வீட்டுக்கு கொண்டு வர? ஏற்கனவே பூவெல்லாம் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடுற, ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியை கூட எடுத்து குடிக்க முடியல, எல்லா இடமும் உனக்கு தான், இங்கே பூ வைக்க மட்டும்தான் பயன்படுத்திகிட்ருக்க, நாங்கள்லாம் எங்கே போகிறது? உனக்கு தான் தங்கவே இடம் இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த பூவெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிட்ருக்க? இதெல்லாம் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் இனி நீ எடுக்க வேண்டாம், நாளையிலேருந்து வெளியில் பூ கொடுக்கவும் போக வேண்டாம், அதனால் வீட்டு வேலையை மட்டும் செஞ்சால் போதும். எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப முடியல, வெளியில் நடக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் தினமும் நான் என்னென்ன கேட்குறேனோ வீட்டில் இருந்து அது எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்தா மட்டும் போதும். அதை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலையே இருக்க முடியாது, புரியுதா மீனா அப்படின்னு விஜயா சொல்ல, இதெல்லாம் கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க மீனா. உடனே மீனாவும், அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் எதுக்கு வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் எப்பயுமே உங்களுக்கு ஆரோக்கியமான உணவை தானே சமைச்சு கொடுத்துட்ருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டுமா உங்களால் ரொம்ப முடியல? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க,
அப்புறம் டாக்டரை போய் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல, அதான் சொன்னேன்ல, டான்ஸ் கிளாஸில் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, அதான் டாக்டரை போய் பார்த்தேன். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. யாராவது பக்கத்துலேயே இருந்து என்னை கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ வெளியில் வேலைக்கு போயிட்டா யார் என்னை கவனிச்சுப்பா? அது மட்டும் இல்லை, ரோகிணி பார்லரோட ஓனராக இருக்கா. இங்கே ஸ்ருதியும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்குறா, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, வீட்டு வேலையை நல்லா செய்வியே தவிர்த்து மற்றபடி வெளியில் போய் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க போகிறது இல்லைல்ல. இங்கே முத்து சம்பாத்தியம் அவனுக்கு பத்தாதான் என்ன? 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ வரைக்கும் மாடியில் ரூம் கட்ட முடியல. நீ எல்லாம் சம்பாதிச்சு என்ன செய்ய போகிற? அதெல்லாம் உன்னை நல்லா முத்து பார்த்துப்பான். உனக்கு தேவையானதெல்லாம் முத்துவே செய்வான். அதனால நீ வேலைக்கு போக வேண்டாம். சீக்கிரமாக போயிட்டு எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா முதல்ல. அப்புறம் என்னென்ன தேவைன்னு சொல்லுவேன், ஒவ்வொன்றையும் நீ செஞ்சு கொடுக்கணும். டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, அதுக்காக பூவெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தனா அப்புறம் பூவெல்லாம் வெளியில் கொண்டு போய் வச்சிருவேன் பார்த்துக்கோ. நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும். முதல்ல கிச்சனில் இருக்க வேலையை பாரு. என் துணியெல்லாம் இருக்குது, துவைச்சி எடுத்துகிட்டு வா. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஜூஸ் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் கூட எனக்கு ஆரோக்கியமே இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமாவும் நான் நல்லா சாப்பிடலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டே இங்கே விஜயாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. மீனாக்கு என்ன சொல்லன்னு தெரியல. விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல இவங்க யார்? எதுக்காக தேவையில்லாமல் இப்படி செய்கிறாங்க? பூவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றாங்க, அங்கே வைக்கக்கூடாதுன்றாங்க, வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடாதுன்றாங்க. வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னா அப்போ என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக நினைக்கிறாங்களா, இல்லை வேலை செய்ய மட்டும்தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு மீனா அழுதுகிட்டே கிச்சனுக்கு போயிட்டு இங்கே விஜயா கேட்ட மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா வேற வழி இல்லாமல் விஜயா வேற மாமியாராக போயிட்டாங்க. அவங்க சொன்ன பேச்சை கேட்கலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை செஞ்சு என்னையும் என் வீட்டுக்காரரையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரர் தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செய்வார், இதுக்கு பேசாமல் அத்தை பேச்சையே கேட்போம் அப்படின்னு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மீனா. கொண்டு வந்த பூவெல்லாம் அப்படியே இருக்கிறத சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து கவனிக்கிறாரு. வச்ச பூ வச்ச இடத்துலயே இருக்கு. மீனா என்னவோ டெக்கரேஷனுக்காக இந்த பூவு எல்லாத்தையும் ஏதோ செய்யணும்னு வேற சொன்னாலே, ஆனால் அப்படியே இருக்கே பூவு. அப்போ மீனா இன்னும் வேலையை ஆரம்பிக்கலையா? அப்படி என்னதான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கா மீனா அப்படின்னு கிச்சனில் போய் பார்க்க மீனா அழுதுகிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே முத்து கேள்வி கேட்குறாரு. என்னாச்சு மீனா? என்ன கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சந்தோஷமாக என்னை கூட்டிகிட்டு போனேன், ஆனால் வாங்கிட்டு வந்த பூவை நீ எதுவுமே பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிருக்கிறியே, என்ன டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிற மாதிரி இல்லையா என்ன அப்படின்னு சொல்ல, செய்யணுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டு வேலையை செய்யணும்னு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. டெக்கரேஷன் ஆர்டரை இனி எப்படி முடிக்க போகிறனோ தெரியல. பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன், ஆனால் அத்தை எனக்கு ரொம்ப முடியல, நீ என்னை பக்கத்தில் இருந்தே கவனிச்சுக்கணும், வெளியில் பூ கொடுக்க போக வேண்டாம், டெக்கரேஷன் ஆர்டர் எதையும் செய்ய வேண்டாம், அதான் நல்லா முத்து சம்பாதிக்கிறானே அந்த பணம் உங்களுக்கு போதாதான்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? நானே ஆசைப்பட்டு தான் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் நான் சம்பாதிக்கிறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையே, அதான் வச்ச பூவை எடுக்காமல் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இனி நான் என்ன வெளியிலையா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மீனா. அதுக்குடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு சொன்னதுனால நீ பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கணும், அவ்வளோதானே. எங்கள் அம்மாவை நான் வேணா பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் பெருசாக நினைக்காத. நீ சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி உன்னை ஏமாற்றி ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதான் அவங்க நல்லா ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியுமே. இன்றைக்கி யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி செய்கிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், எதை பற்றியும் யோசிக்காத, வா நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்த மீனாவை சாப்பிட வைக்கிறாரு முத்து. அடுத்த நாள் எப்பயும் போல் ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனா பரிமாறிட்டு இருக்காங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன மீனா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இன்றைக்கி நான் டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போகல, என்ன நீ பக்கத்தில் இருந்தே கவனிச்சிக்கோ, நீயும் பெருசாக வெளியில் வேலைக்கெலாம் போக வேண்டாம், முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அத்தை சொன்னேன், ஆனால் பக்கத்தில் இருந்து உங்கள் பையனே உங்களை கவனிச்சுப்பாரான், நான் வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு உங்கள் பையன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, எனது அந்த முத்து என் பக்கத்துலேருந்து என்னை கவனிச்சுப்பானா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல மீனா கேள்வி கேட்குறாங்க. நான் மட்டும்தான் உங்களுக்கு மருமகளா, இல்லை வீட்டு வேலை செய்ய தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? இங்கே உங்கள் பக்கத்தில் 2 மருமக இருக்காங்க, ரோகிணி ஸ்ருதின்னு, அவங்கக்கிட்ட இதை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? இல்லை என்னை பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கோன்னு உங்களுக்கு பிடிச்ச மருமக ரோகிணிக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே. என்னை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி கோவப்படுறீங்க, திட்டுறீங்க, நான் வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி தானே அப்படின்னு கேட்க, என் பேச்சை கேட்காத யாரும் என் வீட்டில் இருக்க வேண்டாம், முடிஞ்சா இந்த வேலையை செய், இல்லைனா முத்துவை கூட்டிகிட்டு பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிரு, அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். நீ இந்த வீட்டில் இல்லைன்னா ரோகிணி என்ன நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே ரோகிணியும் விஜயா கிட்ட கேட்குறாங்க, அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை நான் கூட பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன். எனக்கெல்லாம் வேலையை விட என் மாமியார் தான் முக்கியம். அத்தை சொன்னால் நான் வேலைக்கு கூட போகாமல் அவங்கள பக்கத்துல இருந்து நல்லபடியாக கவனிச்சுப்பேன் மீனா. ஆனால் உங்களுக்கு தான் நல்லா சமைக்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லா செய்வீங்க. அந்த நம்பிக்கையில் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்னவோ நாங்களும் மருமக தான், அதனால் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறோன்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க. வேணும்னா விஜயாத்தை கூட நான் இருந்துக்கிறேன், நீங்கள் வெளியில் போய் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயா சொல்கிறாங்க, வேண்டாமா ரோகிணி, உனக்கு எதுக்கு கஷ்டம்? என்னை பார்த்துக்க மீனா இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் வெளியில் போய் கை நிறைய சம்பாதிச்சா போதும். மீனா வீட்டு வேலையை மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் என் ரூமில் நிறைய துணி இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கையிலேயே துவைச்சி மாடியில் நல்லா காய வச்சு மடித்து கொண்டு வா. அப்புறமா இன்னைக்கு சூப்பெல்லாம் கேட்டேன்ல, அது எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு கொண்டு வா. நான் நிறைய காய்கறி சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொன்ன எல்லாத்தையுமே சீக்கிரமாக செஞ்சு அங்கே என்னுடைய ரூம்க்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு பதில் பேச முடியல. ரோகிணி பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் அவங்க எல்லாரும் வேலைக்கு போகணும்ல இங்கே விஜயாத்தை நினைக்கிறாங்க. என்னை மட்டும் ஏன் தான் இவ்வளோ மனசு வேதனைப்படுத்துகிறாங்களோ தெரியல அப்படின்னு விஜயா சொன்ன ஒவ்வொரு வேலையவும் இங்கே மீனாவும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. வெளியில் போக விடாமல் இங்கே மீனாக்கு ஒவ்வொரு வேலையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா. மீனாக்கு என்ன செய்யனே தெரியல. அதனால முத்துவை வர வச்சு, ஏங்க இந்த பூவெல்லாம் கொண்டு போய் நான் தான் டெக்கரேஷன் செய்யணும்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல கொடுத்துருங்கங்க. இங்கே நம்மக்கிட்ட வேலை பார்க்குற அக்காங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் என்னால் வர முடியாது போல். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே என்னால் வெளியில் வந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். இனிமேல் எந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் என்னால் செய்ய முடியாது, வெளியில் வேலைக்கும் போக முடியாது. டெக்கரேஷன் ஆர்டரை இனி நான் செய்ய போகிறதே இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல, இங்கே முத்துவுக்கு விஜயா மேலே கோவம் இருந்தாலும் ஏதோ டாக்டர் வேற சொன்னதா சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே பொறுமையாக இருக்கிறாரு முத்து. மீனா சொன்ன மாதிரி அந்த பூவெல்லாம் கொண்டு போய் அங்கே டெக்கரேஷன் செய்ய வேண்டிய இடத்துல முத்து கொடுத்துட்றாரு. விஜயா இப்படி ஒவ்வொரு நாளும் மீனாக்கு அதிகமான வேலை கொடுக்கறத பார்த்துட்டு முத்துவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. மீனாவையும் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இவங்க செய்கிறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குதே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. இங்கே மீனா வெளியில் போய் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டு வேலையை மட்டும் பார்க்குறத விஜயா கவனிக்கிறாங்க. இது போதும் நமக்கு. எப்படியோ இந்த மீனா மனசை மாற்றியாச்சு, வெளியில் வேலைக்கு விடாமல் வீட்டு வேலையை செய்ய வச்சாச்சு. இனி நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேண்டியதான். மீனா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவா. ஒவ்வொரு வேலையாக மீனாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் வெளியில் போய் வேலை செய்யணுன்ற எண்ணம் மீனாவுக்கு வராது. மீனா கிட்டெல்லாம் சம்பாதிக்கிற பணம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி சம்பாதிக்கிற பணம் இருந்தால் நம்மளை மதிக்க மாட்டா. சிந்தாமணி சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சு இந்த மீனாவை எப்பயும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையும் வெளியில் இருக்குது. பார்வதியோட வீட்டுக்கு நீ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு. உனக்கு தெரியும்ல நான் என்னென்ன ஜூஸ் குடிப்பேன்னு, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துரு சரியா? வரும்போது அங்கே இங்கேன்னு வேலைக்கு போகணும்னு நினச்சிடாத. வீட்டு வேலையை மட்டும்தான் நீ செய்யணும். என்னை நீ நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அப்போ தான் நீ நல்ல மருமகன்னு உன்னையும் நான் மருமகளாக ஏற்றுப்பேன் அப்படின்னு விஜயா சொன்ன உடனே மீனா நினைக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருந்தால் போதாதா? என்ன ரோகிணி மாதிரி விஜயாத்தை கவனிக்கலனாலும் பரவாயில்ல, மருமகளாக ஏற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விஜயா சொல்கிற எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இங்கே அண்ணாமலை மீனா கிட்ட கேட்குறாங்க, என்ன மீனா விஜயாவே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டா, வெளியில் உனக்கு வேலை இருக்குமே, பூ கொடுக்க போகலையா அப்படின்னு கேட்க, நான் 4-5 நாளாக வெளியில் வேலைக்குன்னு எங்கேயுமே போகலை மாமா. அத்தை என்னை பக்கத்துல இருந்தே கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ இன்னைக்கு வெளியில் வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. நான் சம்பாதிக்கிறது விஜயாத்தைக்கு பிடிக்கல. டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யாத, வெளியில் பூ கொடுக்க போகாத, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என்னையும் கவனிச்சிக்கோ, அப்போ தான் நீ நல்ல மருமகளாக இருப்பேன்னு, உன்னை நான் ரோஹிணி மாதிரி மருமகளாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காங்க மீனா. அதுக்குடனே அண்ணாமலையும், இல்லையே விஜயா நல்லா தானே இருக்கா, அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்க, ஏதோ டாக்டர் கிட்ட போனாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களாம். அதனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி என்னை வீட்டிலையே தங்க வச்சுட்டாங்க, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மீனா இது, விஜயா தான் அப்படி சொல்கிறானா? 4 நாள் நீ பூ கொடுக்க வெளியில் போகலையா? நீ இப்படி செஞ்சால் அதுக்கப்புறமா உனக்குன்னு இருக்கிற கஸ்டமர் மறுபடியும் நீ பூ கொடுக்க
மாட்டேன்னு நினச்சிருவாங்களே. டெக்கரேஷன் ஆர்டர் இப்போ தான் ஒன்று ஒன்றா உனக்கு வந்துட்டுருக்கு. இதில் நீ வேற இப்படி வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்காமல் இருந்தா முத்துவே உன்னை தப்பாக நினைப்பானே. முத்து எவ்வளோ ஆசைப்பட்டு நீ உனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு ஒவ்வொன்றா ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். நீ ஏன் விஜயாவோட பேச்சை கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க, இந்த வீட்டுக்கு என்ன மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் விஜயாத்தைக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. எனக்குன்னு வசதி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. இப்படி நான் அவங்க சொல்கிறத கேட்கலன்னா வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அவங்க பேச்சு தான் கேட்டாகணும். அதான் வீட்டில் பெரிய பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டிலேயே இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே பேச அண்ணாமலை நினைக்கிறாங்க, விஜயா ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. மீனா வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்போ மறுபடியும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படிலாம் செய்கிறாளா அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. இங்கே மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது யோசிக்கிறாங்க, அத்தை வேற மதியானம் சாப்பாடு கொண்டு வர சொன்னாங்களே. இங்கே பார்வதி அத்தையோட வீட்டுக்கு போக நேரமாச்சுன்னா அதுக்கும் திட்டுவாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்வதிக்கும் இங்கே விஜயாவுக்கும் சாப்பாடு கொண்டுட்டு போகிறாங்க மீனா. இங்கே மீனா போகும்போது இங்கே பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன விஜயா நீ இப்படியா மீனாவை ஏமாத்திட்டு இருப்ப? மீனாவும் உன் மருமக தானே, அவள் என்ன தப்பு செஞ்சிட்டான்னு இப்படி வெளியில் வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்ருக்க. சிந்தாமணியோட பேச்சை கேட்டு நீ இப்படி செய்கிறதுனால கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிற முத்து அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சா நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்க, உனக்கு தான் பார்வதி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மீனா வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாதான் நான் சொன்னதெல்லாம் கேட்பா, என்னை எதிர்த்து பேச மாட்டா. அவள் என்னை பற்றியும் வெளியில் போய் யார்கிட்டையும் தப்பாக பேச மாட்டா. சம்பாதிக்கிற திமிரில் தானே மீனாவும் முத்துவும் என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே அந்த வருமானம் வரலன்னா இப்போ எனக்கு தேவையானதை ஒவ்வொன்றையும் மீனா பார்த்து பார்த்து செய்கிறாளே, அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வயசில் நானே சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இங்கே நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற மீனா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வேலையை நான் ரோஹிணி கிட்ட சொன்னா கூட அவள் செய்ய மாட்டா தெரியுமா அப்படின்னு மீனாவோட நிலைமையெல்லாம் சொல்லி பார்வதி கிட்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்பிட்டா மீனா. இனி அவள் கண்டிப்பாக வெளியில் வேலைக்கு போகவே மாட்டா, போக விடவும் மாட்டேன். நான் சிந்தாமணி கிட்ட சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த சிந்தாமணி, என்ன மேடம் நீங்கள் உங்கள் மருமகளை வெளியில் வேலைக்கே அனுப்பல போல, நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்க. ஆனால் இப்படி மீனா உங்களை நம்பி ஏமாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய திறமையால் இங்கே பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும்னு நினச்ச மீனா என் வழியில் தேவையில்லாமல் வந்துக்கிட்டே இருந்தா. ஆனால் இன்றைக்கி உங்களால் மீனாவுக்கு போக வேண்டிய டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் எனக்கு தான் வந்திருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய வருதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மேடம் அப்படின்னு விஜயாவை புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல், எனக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டர்லேருந்து உங்களுக்கும் கொஞ்சம் பணத்தை தரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்கள் மருமக மீனா எவ்வளோ திமிராக நடந்துக்கிட்டா அந்த மீனாவையே வீட்டு வேலையை பார்க்க வச்சுட்டீங்களே, நீங்கள் ஒரு நல்ல மாமியாருன்னு நிரூபிச்சிட்டீங்க. இந்தாங்க பணம் அப்படின்னு விஜயா சொன்னதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிந்தாமணி மறுபடியும் விஜயாவால் தான் அந்த மீனாவை ஏதாவது செய்ய முடியும். மீனா இனி வெளியிலேயே வரக்கூடாது, எந்த வேலையும் எடுத்து செய்யக்கூடாது, இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் பக்கமே வரக்கூடாதுன்னா விஜயாவுக்கு இந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நான் சொன்னது எல்லாம் இந்த விஜயா செய்வாங்கன்னு இங்கே சிந்தாமணி விஜயா கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே 1,00,000 ரூபா பணத்தை எடுத்து கையில் கொடுக்க, உடனே விஜயா பணத்தை வாங்கின சந்தோஷத்தில், என்ன சிந்தாமணி இவ்வளோ பணம் எனக்கா அப்படின்னு கேட்க, இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா, மீனா இனி என் வழிக்கே வரமாட்டா. அப்படி நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் தானே செஞ்சீங்க. நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் மேடம் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல விஜயாவும் வாங்கிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சாப்பாடு எடுத்துகிட்டு போன மீனா பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் மீனாக்கு அவ்வளோ அழுக வருது, அவ்வளோ கோபமும் வருது. என் அத்தை பணத்துக்காக இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வேலையே செய்ய விடாமல் வீட்டு வேலையை செய்ய வச்சு அவமானப்படுத்தி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா தானே தெரியுது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு என்னை வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு செய்கிறாங்கன்னு. இனி நான் பார்த்துக்கிறேன் இவங்க 3 பேரையும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போன மீனா இங்கே பார்வதி கிட்ட போய் சாப்பாடை கொடுத்துருங்க, எங்கள் அத்தைக்கு இது எல்லாத்தையும் சாப்பிட வச்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க பேச்சை இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் தப்புன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சிந்தாமணி, பணத்தை கொடுத்து
என் அத்தையோட மனசை மாற்றி நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கீங்களா? நீங்கள் திட்டம் போட்டு இப்படி செஞ்சீங்கன்னு இப்போ தானே எனக்கே புரிஞ்சுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் அத்தையை வெளுத்து வாங்கியிருப்பேன். போனா போது என் அத்தை ரொம்ப வயசானவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தேன். ஆனால் எங்கள் அத்தைக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னையே ஏமாற்றி உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு வெளியில் வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருப்பாங்க. என்னத்தை இதெல்லாம்? அப்போ நீங்கள் சிந்தாமணி பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சீங்களா? என்ன சிந்தாமணி, எங்கள் அத்தை வேணா பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது. 4 நாள் நான் வேலைக்கு போகலை, ஆனால் ஒரே நாளையில் அவ்வளோ வேலையவும் என்னால் செய்ய முடியும். நான் வேலைக்கு வரலன உடனே டெக்கரேஷன் ஆர்டர் நிறைய வருதா? நாளையிலேருந்து எந்த ஆர்டரும் உங்களுக்கு வராது. ஏன்னா நாளையிலேருந்து மறுபடியும் நான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய தான் போகிறேன். எந்த வேலையும் இல்லாமல் கை கட்டி நீங்கள் நிற்க தான் போகிறீங்க அப்படின்னு முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பார்த்து இங்கே மீனா பேச, உடனே விஜயாவும், என்ன மீனா, ஏன் முன்னாடியே சிந்தாமணியை இப்படியெல்லாம் பேசுகிற? சாப்பாடை கொடுத்துட்டல, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு கிளம்பணும்? உங்கள் பேச்சை நான் எதுக்கு கேட்கணும்? நான் பார்வதியத்தோட வீட்டில் இருக்கேன், அவங்க சொல்லட்டும், நான் வெளியில் போகிறேன். சிந்தாமணியெல்லாம் நான் சும்மா விடக்கூடாது. என்னையே என் அத்தையை வச்சு வேலைக்கு போக விடாமல் செஞ்ச இவங்களை நான் எப்படி அப்படியே விட்டுட்டு போகிறது அப்படின்னு இங்கே விஜயா முன்னாடியே சிந்தாமணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. யாரை பார்த்து நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? நான் வெளியில் வேலைக்கு போகலைன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, அதை என் அத்தைக்கு வேற கொடுப்பீங்களா? அத்தை, இதே மாதிரி இந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் அந்த வீட்டில் இருப்பேன், ஆனால் நீங்கள் இருக்க முடியாது. இப்போவே போய் உங்கள் பையன்கிட்டையும் மாமா கிட்டையும் இந்த உண்மையெல்லாம் சொன்னால் என்ன நடக்கணும் தெரியுமா? இந்த பணத்தை நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட திருப்பி கொடுங்க. இந்த பணத்துக்காக தானே நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்க. இந்த பணமே உங்களுக்கு வேண்டாம், ஏன்னா நான் நாளையிலேருந்து வேலைக்கு போக போகிறேனே. அது மட்டும் இல்லை சிந்தாமணி, நீங்கள் என் வழியில் வராதிங்க, இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என்ன செய்யணுமோ செஞ்சுடுவேன். அத்தை, புரியுதா? இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதே இல்லை. நீங்கள் என் மாமியார் தான், அதுக்காக என்னையே ஏமாத்தினா நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அமைதியாக போவேன்னு பார்த்தீங்களா? 2 பேரையும் நிற்க வச்சு வெளுத்து வாங்கிடுவேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, புரியுதா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே சிந்தாமணியும், உன்னால் என்ன செஞ்சிட முடியும்? நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்தால் நான் செய்ய விட்டுருவேனா? உன் அத்தையால் செய்ய முடியாததையும் எல்லாம் என்னால் செய்ய முடியும். பார்க்கலாம், நீ எப்படி டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிற, எப்படி சம்பாதிக்கிறேன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப கோபமாக இருந்த மீனாவால் தாங்க முடியாமல், என் டெக்கரேஷன் ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து இங்கே சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க. சும்மா போனா போதுன்னு விட்டால் என்னவோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரில் நீ மட்டும்தான் சாதித்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற திறமை உனக்கு இருக்கா? அப்படி இருந்திருந்தா நீ இப்படி தேவையில்லாமல் பணம் கொடுத்து என்னை வீட்டு வேலையை செய்ய வச்சுருக்க மாட்டேன். உன்னெல்லாம் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. முன்னாடியே பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சு நானும் நிறைய சம்பாதிக்க தான் போகிறேன். அதெல்லாம் பார்த்து நீ அவமானப்பட்டு நிற்க போகிற. எனக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரால் நீ எந்த டெக்கரேஷன் ஆர்டருமே கிடைக்காம நிற்க போகிற. பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு உண்மையாகவே திறமை இருந்தால் இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன். உன்னை நம்பி எங்கள் அத்தை ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இனி இந்த சிந்தாமணியால் உங்களுக்கு பணமும் கிடைக்காது. சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சீங்க, அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவமானப்பட்ட சிந்தாமணி இங்கே தலை குனிஞ்சு நிற்க, உடனே பார்வதி சொல்கிறாங்க, போதுமா சிந்தாமணி, நீங்கள் தேவையில்லாமல் மீனாவை பற்றி விஜயா கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுக்க போய் தான் இந்த நிலைமை விஜயாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இனி நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கே வராதிங்க சிந்தாமணி. நீங்கள் செய்கிற தப்பால் எனக்கும் ரொம்ப அவமானமாக இருக்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சிந்தாமணியை பார்வதியும் திட்டுறாங்க. அங்கேருந்து சிந்தாமணி ரொம்ப கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. உடனே பார்வதி விஜயா கிட்ட, இதெல்லாம் உனக்கு தேவையா? மீனா எவ்வளோ பொறுப்பாக வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு தனக்கு இருக்கிற திறமைக்காக வெளியில் போய் அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கா. சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவோட வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ பாரு, எதுவுமே பதில் பேச முடியாமல் மீனாவால் அவமானப்பட்டு நிற்கிற. இதெல்லாம் உனக்கு தேவையா? மீனா, நீ இந்த பிரச்சனையை பெருசாக்காத, முத்துக்கிட்ட சொல்லாத. நீயே இவங்க 2 பேரையும் வெளுத்து வாங்கிட்ட. இனி விஜயா உன் வழிக்கு வந்தா நீயும் சும்மா விடாத. முத்துக்கிட்டையும் அண்ணாமலை அண்ணன்கிட்டையும் சொல்லி கொடுத்துரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு மீனா. நாளையிலேருந்து எப்பயும் போல நீ வேலைக்கு போ மீனா அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கே மீனா அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜயா நினைக்கிறாங்க, நல்ல வேலை சிந்தாமணியை வெளுத்து வாங்கின மீனா என் மேலே உள்ள கோவத்தில் என்னையும் வெளுத்து வாங்காமல் விட்டா, இல்லைன்னா அவமானப்பட்டுல நின்றுக்கணும். இந்த மீனாவால் அவ்வளோ பேச்சு பேசின
சிந்தாமணிக்கே இந்த நிலமைனா என்ன இந்த மீனா கண்டிப்பாக சும்மா விட மாட்டா. வீட்டில் போய் இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக இங்கே என் வீட்டுக்காரர் அண்ணாமலையே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரே. தேவையில்லாமல் இந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்போ நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன். இனி மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொன்னாலே மீனா என்ன சும்மா விட மாட்டா. மீனா வேலைக்கு போகிறா போகலை அதை பற்றி நாம் இனி பேசவே கூடாது. நாம் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். மீனா பேசின பேச்சால் ரொம்பவே பதட்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி மீனாவால் ரொம்பவே பதட்டமாக பயந்து போய் நிற்கிறாங்க விஜயா.